Hi students and friends, உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பியானோ டுட்டோரியல் சீரீஸில் இது 9th வீடியோ. முந்தைய வீடியோக்களை பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு 3 ட்ரையட்ஸ் மட்டும் பார்த்தோம். ட்ரையட்ஸ்னால் கார்ட்ஸ் சி, எஃப், ஜி. அதுக்கு பேர் என்ன? பிரைமரி கார்ட்ஸ். எஸ். இப்போது அதே சி மேஜர் ஸ்கேலில் மொத்தம் 7 கீ இல்லைங்களா? நம்ம பார்த்தது இப்போது 1, 4, 5 1, 4, 5 பிரைமரி கார்ட்ஸ். அது மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்தோம். மீதி இருக்கிற ஒரு 4 கார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சி மேஜர் ஸ்கேலில் இந்த பிரைமரி கார்ட்ஸ் மட்டும்தான் மேஜர் கார்ட்ஸ். அடுத்து 3 மைனர் கார்ட்ஸில் வரும். ஓகேங்களா? அது மைனர் கார்ட்ஸ். நம்ம அதை சொல்லும் போதே மைனர்னு சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, என்னென்ன கார்ட்ஸ்னு பார்ப்போமா? செகண்ட் கார்ட் டி மைனர், தேர்ட் கார்ட் இ மைனர், 6th கார்ட் 6வது கார்ட் ஏ மைனர். பாருங்க, டி மைனர் என்ன நோட்ஸ்? டி, எஃப், ஏ. ஸோ டி மைனர். E chord, E minor chord, E, G, B. E minor chord, A minor chord, A, C, E. A minor chord. இதை லெஃப்ட்லையும் நீங்கள் பாடணும். D minor chord, E minor chord, A minor chord. இதோட நோட்ஸ் நீங்கள் பழகிக்கிறதுக்கும் முந்தைய எக்ஸசைஸில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஆர்பிஜியோ ஃபார்மேட் 2 ஆக்டிவ் ஜம்ப் பண்ணி அதை நீங்கள் இதிலே அப்ளை பண்ணணும். பாருங்கள், சரியா? அதே போல் ஈகோ. ஏக்கு நான் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது தெரியும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஆரம்பிக்கலாம், லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ஆரம்பிங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடாக வாசிக்கலாம். 3 மேஜர் கார்ட்ஸ், 3 மைனர் கார்ட்ஸ். ஸோ இன்னொன்று இருக்கு இல்லையா, அது என்னது? பி, 7th கார்ட். ஸோ அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க. ஸோ ஒயிட் கீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா சி மேஜர் ஸ்கேலில் ஒயிட் கீஸ் மட்டும்தான். அப்படி பார்த்தா பி, டி, எஃப். இந்த கார்டை கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேஜர் மாதிரியும் இருக்காது, மைனர் மாதிரியும் இருக்காது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் டிமினிஷ்ட் கார்ட். ஸோ இது பி டிமினிஷ்ட் கார்ட். ஸோ டிமினிஷ்ட் கார்ட் பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு அது தெரிஞ்சுக்கணும். இது பி மேஜர் கார்டும் கிடையாது, பி மைனர் கார்டும் கிடையாது, பி டிமினிஷ்ட் கார்ட். சரியா? இதையும் நீங்கள் அதே மாதிரி பழகிக்கோங்க, லெஃப்ட்லையும் பழகிக்கோங்க. நான் இப்போ வரிசையாக வாசிச்சு காட்டுறேன். சி கார்ட், சி கார்ட் மீன்ஸ் சி மேஜர் கார்ட், டி மைனர் கார்ட், இ மைனர் கார்ட், எஃப் கார்ட் or F major chord, G chord or G major chord, A minor chord, B diminished chord. இப்போ 7 கார்டு நம்ம பழகிட்டோம். இப்போ இதுக்கு பேர் என்னன்னா, அந்த 7 கார்ட்ஸ்க்கு பேர் சி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ். ஏன்? அதில் உள்ள ஒயிட் கீஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அதுக்கு பேர் ஃபேமிலி கார்ட்ஸ். ஸோ சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிற 7 ஃபேமிலி கார்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இதை ஃபிங்கரிங்க்கு மட்டும் பார்க்காம நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம 3 கேட்டகரி 3 ஃப்ளேவரில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ மேஜர் கார்ட். ஸோ நல்லா கண்ணை மூடிட்டு அதை இன்டர்னலைஸ் பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணணும் அது மேஜர் கார்ட். ஸோ அது எப்படி ஃபீலாக இருக்குது? ஓகே, மைனர் கார்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ 2த்துக்கு வித்தியாசம் கவனிங்க. ஸோ
மேஜர் கார்டு வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கும், சவுண்டிங் வந்து போல்டாக. ஸோ ஹாப்பியான சாங்ஸ், அந்த மூட், ஹாப்பி மூட் அல்லது ஒரு வீரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மேஜர் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. மைனர் கார்ட்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் சேட்னஸ் இருக்கும். நீங்கள் தமிழ் சினிமாக்கள் அல்லது இந்திய சினிமாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து மைனர் ஸ்கேலில் இருக்கும், நிறைய மைனர் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எவ்ரி மைனர் கார்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு மைனர் கார்டோடைய ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபீல் பண்ணுங்கள். ஸோ டிமினிஷ் கார்டு வந்து கொஞ்சம் ஒரு வியர்டான ஃபீலிங் இருக்கும், அதாவது அன்ஸ்டேபிள், நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் டிமினிஷ்ட். ஸோ அந்த வகையிலையும் நம்ம பாடல்களையோ இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்லையோ நம்ம நிறைய பார்த்துருக்கலாம், சரியா. ஸோ அந்த மேஜர், மைனர், டிமினிஷ் இப்போதைக்கு அந்த 3 டைப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து என்ன மூட் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத இன்டர்னலைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் ரைட் ஹேண்ட்லேயும் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பண்ணணும். ஸோ இதை நிறைய திரும்ப நீங்கள் பண்ணிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இம்மீடியட்டாக அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எனி டைம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கூட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.